அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, நேற்றைய பதிவில் உங்களுக்கு ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி உங்களுக்கு சொல்றதுக்காக அது ரெடியாக இருந்தேன். அது பொதுவாக சிலை கடத்தல் அதை பற்றிய ஒரு சின்ன ஸ்டோரி. இதில் உங்களுக்கு சஸ்பென்ஸ் இருக்கும், பாருங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் பெரிய கோயில்கள்லாம் போயிருப்பீங்க. பிரகதீஸ்வரர் ஆலயம், தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயம், திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயில், அதே மாதிரி பேரூரில் பட்டீஸ்வரர் கோயில், அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் கோயில், இதெல்லாம் போய் பார்த்துருப்பீங்க. இந்த கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல நுழையும் போது சிற்ப வேலை உங்களுக்கு பிரமாதமாக அமைஞ்சிருக்கும். சிற்ப வேலைப்பாடு பிரமாதமாக அமைஞ்சிருக்கும். இந்த சிற்ப வேலைப்பாடு எல்லாமே ஒரே கல்லில் செஞ்சிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தூணெல்லாம் ஒரே கல்லா இருக்கும். 20 அடி உயரம் உள்ள தூணு ஒரே மாதிரியா இருக்கும். அது ஆங்கிள் எண்கோணம், அறுகோணம், செவ்வகம், சதுரம் அப்படின்னு சொல்லி அந்த பில்லர்ஸ் செஞ்சிருப்பாங்க. பில்லர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். இப்போ அது உங்களுக்கு மூளை மட்டத்தை வச்சு பார்த்து, நூல் குண்டை வச்சு பார்த்து செய்யறாங்க. அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. கண் பார்வை வச்சே செய்வாங்க. கண் பார்வையில இது ரைட்டு, இது ராங் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு திறமைசாலியான சிற்பிகள் இருந்தாங்க. உங்களுக்கு இதுல சுசீந்திரம்னு சொல்லிட்டு ஒரு கன்னியாகுமரியில ஒரு கோயில் இருக்கு. சுசீந்திரம் கன்னியாகுமரி பக்கத்துல இருக்க ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜ்ல ஒரு கோயில் இருக்கு. அதுல சிவனோட கோயிலும் பெருமாள் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு பேரு தானுமாலய பெருமாள் கோயில் அப்படின்னு பேரு. தானுமாலய பெருமாள் கோயில். அந்த கோயிலுக்குள்ள ஒரு சிற்பத்தை நான் பார்த்து அதிசயப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த சிற்பத்தினுடைய காதுக்குள்ள ஒரு கம்பியை விட்டோம்னா அந்த கம்பி இந்த காது வழியா வெளியில போகும். ஒரு காதுக்குள்ள இந்த கம்பியை விட்டோம்னா அந்த கம்பி இந்த வழியா போகும். அதே மாதிரி நாசிக்குள்ள இருந்து விட்டோம்னா அந்த கம்பி இந்த வழியா வழி. அந்த மாதிரி அற்புதமான சிற்ப வேலைப்பாடு கொண்ட சிற்பம் அங்க இருக்கு. அதே மாதிரி அங்க ஒரு பெரிய ஆஞ்சநேயர் இருக்காரு, நல்ல உயரமான ஆஞ்சநேயர். அதுபோக அங்க இருக்க எல்லா சிலைகளும் பாராட்டத்தக்க கூடிய சிலைகள். அதே மாதிரி நெல்லையப்பர் கோயில்ல உள்ள நுழைஞ்சோடனே ஒரு மண்டபமா இருக்கும். அதுல தூண்கள் நிறைய இருக்கும். அந்த தூண்களை தட்டினோம்னா சத்தம் வரும். சா ரி க ம ப த நீ சா. அதுக்கு பேரு ஜலதரங்க தூண்கள்னு பேரு. ஜலதரங்க தூண்கள் தட்டினீங்கன்னா ஒவ்வொன்று ஒளி வரும். எப்படித்தான் பண்ணாங்களோ தெரியல. இப்ப கண்டிப்பா சத்தியமா அது பண்ணவே முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு கோயில்லையும் சிற்ப வேலைப்பாடு ரொம்ப அருமையா இருக்கும். பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்துல ஒரு அதிசயமான டிராயிங் நான் பார்த்துருக்கேன். பட்டீஸ்வரர் ஆலயத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த பெரிய ஸ்தம்பம் இருக்கும். பெரிய ஸ்தம்பம். அந்த ஸ்தம்பத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் படம் வரைஞ்சிருப்பாங்க. அந்த சிவலிங்கத்தோட மூக்கு உங்களை பார்த்துருக்கும், இப்படி பார்த்துருக்கும். நீங்க இந்த சைடு போய் நிக்கிறீங்க. அங்க நின்று பாத்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்தோட மூக்கு உங்களை நோக்கி திரும்பி இருக்கும். அதே மாதிரி அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த சிவலிங்கத்தோட மூக்கு இப்படி திரும்பி இருக்கும். இந்த பக்கமே பாத்தீங்கன்னா சிவலிங்கத்தோட மூக்கு இப்படி திரும்பி இருக்கும். ஸோ 4 திசைகளோட சிவலிங்கத்தோட மூக்கு திரும்பி இருக்க மாதிரி படம் வரைஞ்சிருக்காங்க. ஆனா ஒரே படம். நீங்க அந்த கம்பத்து முன்னால பாத்தீங்கன்னா அந்த தூண் இப்படி இருக்கும். அது கோயில் கிழக்க பார்த்து இருக்கிற கோயில். நீங்க மேற்க பார்த்து உள்ள போறீங்க. அந்த கம்பம் அங்க முன்னால இருக்கு. நீங்க எப்படி நிக்கீங்கன்னா மேற்க பார்த்து நிக்கிறீங்க. உங்களை பார்த்து அந்த சிவலிங்கம் அப்படி திரும்பி கிழக்க பார்த்து நிக்குது. நீங்க இந்த பக்கம் போனீங்கன்னா சிவலிங்கம் இப்படி போகும், அந்த பக்கம் போனா அப்படி போகும். இதுக்கு அடுத்தபடியா இப்படி சுத்தி வந்தீங்கன்னா நடராஜர் சன்னதின்னு ஒண்ணு இருக்கும். அந்த சன்னதியில பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 6 சிலை, இந்த பக்கம் 6 சிலை ஒரே கல்லுல செதுக்கியிருப்பாங்க. அப்படியே நீங்க மேல அண்ணாந்து பாத்தீங்கன்னா ஒரு சங்கிலி வளையம், ஒண்ணுக்குள்ள சங்கிலி வளையம் அங்க மேல் கூரையில தொங்கிட்டு இருக்கும். கல் சங்கிலி யாரும் பொருத்தல. அந்த கூரை செய்யும் போதே அந்த சங்கிலியை பொருத்தி செஞ்சிருக்காங்க. இதெல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி கீழே போட்டீங்கன்னா ஒரு சிலைக்குள்ள ஒரு உருண்டை இருக்கும். அந்த உருண்டை ஆடிட்டு இருக்கும். நீங்க கையை விட்டு ஆட்டலாம். அப்போ அந்த உருண்டையை அந்த வாய்க்குள்ள எப்படி வச்சாங்க, எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. இதை விட இன்னொன்னு தேரை பாய்ந்த பாறைன்னு போட்டிருக்கோம். தேரை பாய்ந்த பாறைன்னு அங்க ஒரு சிற்பம் இருக்கும். அதுல போய் பாத்தீங்கன்னா தட்டி பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு போலா காலி டப்பா தட்டின மாதிரி இருக்கும். அதுக்குள்ள தேரை இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேரைன்னா தவளை.
கல்லுக்குள்ள வந்து தவளை இருக்கு அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தவளையை வந்து அதை கல்லுக்குள்ள இருந்து எடுத்துட்டு அதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு நீங்க பார்க்கலாம். அது இந்த மாதிரி விசித்திரமான சிற்பங்கள்லாம் இருக்கு. அந்த காலத்துல இதே மாதிரி சாமி வந்து நிலையா இருக்கிறது மூலவர்னு பேரு. அது வந்து கர்ப்ப கிரகத்துக்குள்ள உட்கார்ந்துருப்பார். இன்னொருத்தர் வந்து ஊர்வலம் கொண்டு போவாங்க, அவருக்கு பேர் உற்சவர்னு பேரு. மூலவர், உற்சவர். இந்த உற்சவர் எல்லாமே அந்த காலத்துல பஞ்சலோகத்துல செஞ்சிருப்பாங்க. பஞ்சலோகம், அதுல முக்கியமான 3 உலோகங்கள் தங்கம், வெள்ளி, தாமிரம். தங்கம், வெள்ளி, தாமிரம். அது அந்த காலத்துல இந்த சிலைகள் எல்லாம் வார்ப்புல பண்ணியிருக்காங்க. வார்ப்புனா நம்ம வந்து இப்ப என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னோம்னா, லேட்டஸ்டா மண்ணுல வார்ப்பு பண்ணி அதை உருக்கி உள்ள ஊத்தி அப்புறம் நம்ம ஷேப் பண்றோம். அப்படி அல்ல, அந்த காலத்துல வந்து வேற மெத்தட்ல பண்ணி இதே மாதிரி உருக்கி ஊத்திருக்காங்க. ஒரு பிசுறு இல்லாம அதை உடைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சிலை வெளியில வரும். பஞ்சலோகம். இந்த சிலை வந்து ரொம்ப காஸ்ட்லி. பிகாஸ் இதுல தங்கம் கலந்திருக்கு, தாமிரம் கலந்திருக்கு, வெள்ளி கலந்திருக்கு, சரியான ப்ரொபோர்ஷன்ல கலந்திருக்கு. அதனால இதனுடைய மதிப்பு ஜாஸ்தி. அதனால இது என்ன பண்றாங்கன்னா, எந்த இடத்துல அந்த சிலை இருக்குன்னு பார்த்து அந்த சிலை மாதிரியே இன்னொரு சிலையை செஞ்சு ரெடி பண்ணி ஒன் ஃபைன் டே அதை அப்படியே சத்தமெல்லாம் மாத்திடுவாங்க. மாற்றும் போது 3 பேருக்கு தெரியும், கண்டிப்பா 3 பேருக்கு தெரியும். சிலை மாறுவது 3 பேருக்கு கண்டிப்பா அது பேசிக்கா தெரியும். ஒண்ணு, அந்த திருடுறவனுக்கு தெரியும். 2வது, அந்த கோயில்ல இருக்க முக்கியமான ஒருத்தருக்கு தெரியும். 3வது, அந்த வாட்ச்மேனுக்கு. இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து நான் சொல்லுவது தவறாக இருந்தாலும் இருக்கலாம், மன்னிச்சுக்கோங்க. இந்த 3-4 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த சிலை உள்ள வருது, இந்த சிலை வெளியே போகுது, அவ்வளவுதான். இந்த சிலை வெளியே போனோன்னு உடனே அது வெளியே போயிடாது. இதை கொண்டு போய் ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த சிலைக்கு பேரம் பேசுவாங்க. அந்த சிலையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லேசர் போட்டோ எடுப்பாங்க. லேசர்ல போட்டோ எடுத்து அது எங்க தேவைப்படுதோ அங்கெல்லாம் அனுப்புவாங்க. அவங்க அதை வந்து செக் பண்ணி இது ஒரிஜினல் சிலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து பேரம் பேசுவாங்க. அப்புறம் இது வந்து எங்க போகுமோ அப்படி போகும். இந்த மாதிரி சிலைகளை தான் அந்த காலத்துல இருந்து அதை கடத்தியிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்லாம் நீங்க பேப்பர்ல படிக்கிறீங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, த ஃபினிஷ் ஆஃப் தி ஸ்டாச்சு. மூக்கு அப்படின்னா மூக்கு அப்படி அழகா இருக்கும், காது அழகா இருக்கும், லிப்ஸ் அழகா இருக்கும், கழுத்து, கையெல்லாம் ப்ரொபோர்ஷனா இருக்கும். தலை பெருசா இருக்கும், கை காலெல்லாம் சின்னதா கரெக்டா 4 அடி சிலைன்னா 4 அடிக்கு என்னென்னலாம் இருக்கும் அதை வந்து கம்ப்யூட்டரை வச்சு கால்குலேட் பண்ணா தான் இதுல வந்து ப்ரொபோர்ஷன் கரெக்டா போட முடியும். அந்த காலத்துல ஏது கம்ப்யூட்டர், அந்த காலத்துல பூரா கால்குலேஷன் தான். எப்படி கால்குலேஷன் போடுவோம்னா, சுண்ணாம்பு கட்டியில தரையில இந்த கால்குலேஷன்ஸ் போடுவாங்க. இந்த கால்குலேஷன்ஸ் போட்டு இந்த கால்குலேஷன் படி அந்த சிலைக்கு வார்ப்பு செஞ்சு அதை உருக்கி ஊத்தி செய்வாங்க. இதுக்கு வந்து நல்ல பட்டறை இருந்துச்சு. அந்த காலத்துல தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொல்லன் பட்டறையில ஊசிக்கு என்ன வேலைன்னு. அந்த காலத்துல கொல்லன் அவன் வாள் செய்வான், கத்தி செய்வான், ஆயுதங்கள், போர் ஆயுதங்கள் செய்வான். இந்த மாதிரி செய்யறதெல்லாம் ஒருத்தன் ஆச்சா. அவங்கள வந்து அந்த காலத்துல இந்த பீரங்கி குண்டு, அந்த பீரங்கி குழாயிலிருந்து வெளியில வரும்போது எந்த விதமான தடை இல்லாம அந்த குண்டு வெளியே வரும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இரும்புல பீரங்கி குழாய் செஞ்சிருப்பாங்க. அந்த குண்டு உள்ள போறதுக்காக பின்னால ஒரு ஹோல் இருக்கும், அங்க ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி செஞ்சிருப்பாங்க. அதை இழுத்து விட்டோம்னா அந்த ஸ்ப்ரிங் அப்படி அடிக்கும் போது அந்த குண்டு ஃபோர்ஸை வெளியில வருது. சாதாரணமா நம்ம அந்த உண்டிவில்னு சொல்லுவோம், அந்த உண்டிவில்ல வச்சு அடிக்கிற அதே பிரின்சிபல் தான். அதே பிரின்சிபல் இப்படி செய்யறாங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்துல கைதேர்ந்த சிற்பிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த சிற்பிகள் செஞ்சதை இவங்க வந்து அப்படியே ஜெராக்ஸா பண்ணி அப்படியே வெளியே கொண்டு வராங்க. இப்ப இந்த ஜெராக்ஸா பண்ண சிற்பங்கள்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க லேசர் சர்ச் பண்ணீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு ஊனத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். மூக்குலையோ, காதுலையோ, கண்ணுலையோ, வாயிலையோ, உடம்புலையோ ஏதோ ஒரு ஊனம் இருக்கும். அந்த ஊனத்தை வச்சு டூப்ளிகேட் சிலை அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரிஜினல் சிலையில எதுவுமே இருக்காது. ஆக மொத்தத்துல இந்த மாதிரி சிலையினுடைய தன்மை, அதை வந்து அதனுடைய உயரம், அதனுடைய கனம், இது எல்லாத்தையும் பொறுத்து அதனுடைய ரேட் ஆனது ஜாஸ்தி ஆகும். இப்ப 2 நாளைக்கு முன்னால ஒரு சிலையினுடைய படத்தை பார்த்தேன். அந்த சிலையுடைய எடை வந்து
சிலையுடைய எடை வந்து கிட்டத்தட்ட 6 டன். சிலையுடைய எடை வந்து 6 டன். அது வந்து உயரம் வந்து கிட்டத்தட்ட 12 அடி உயரம் அந்த சிலை. இந்த சிலையை செய்யறதுக்கு அந்த ஆளுக்கு 7 வருஷம் ஆயிருக்கு. இப்போ லேட்டஸ்ட் இந்த டெக்னாலஜி படி அவர் செஞ்சிருக்காரு. இது இப்போ லேட்டஸ்டா அது வந்து பூரா கம்ப்யூட்டர் டிசைன்ஸ். கம்ப்யூட்டர்ல எது எங்க வரும் என்ன ப்ரொபோர்ஷன், இது எவ்வளோ இன்ச்சு, அது எவ்வளோ சென்டிமீட்டர், எவ்வளோ மில்லிமீட்டர்னு கணக்கு போடலாம். அப்போல்லாம் வந்து அப்படி கணக்கு போட முடியாது. அந்த பெரிய ஸ்தபதின்னு சொல்லுவாங்க, அவர்தான் சிற்பி. பெரிய சிற்பி வந்து நல்லா சமதள பரப்பில் உட்காந்துட்டு முதல்ல டிசைன் போடுவார். முதல்ல பெரிய கட்டம் போட்டு அந்த கட்டத்தில் சின்ன சின்ன கட்டம் போட்டு அந்த கட்டத்தில் படம் வரைஞ்சி அந்த படத்தில் இருக்கிற மாதிரி வார்ப்பு செஞ்சு அந்த படத்தில் இருக்கிற மாதிரி வார்ப்பில் வந்து உருக்கி ஊத்துறதுக்கு தனியாக அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வேறு. இதெல்லாம் வந்து சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு இவங்களெல்லாம் இருந்திருக்கு. இவங்கெல்லாம் வந்து சேர சோழ பாண்டியர்கள் எல்லாருமே இதில் வந்து ரொம்ப திறமைசாலிகள். இந்த இந்த கோயில் கட்டுறதுல, சிற்பங்கள் செய்யறதுல ரொம்ப திறமைசாலிகள். அது வந்து ஆக்கம் ஊக்கமெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையே வேற, சிற்பிகளுக்கு கொடுக்குற மரியாதை வேற. அதே மாதிரி மன்னன் என்ன நினைக்கிறானோ அந்த நினைப்புல சிலை செய்வாங்க. அது மாதிரி அந்த காலத்துல இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாமே ஆர்டிஃபிஷியலா போச்சு, சிந்தட்டிக்கா போச்சு. அதனால எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காலத்து இயற்கை சூழ்நிலை ரொம்ப நல்லா இருந்துச்சு. இயற்கை சூழ்நிலை வந்து நல்லா இருந்துச்சுன்னா மாதம் மும்மாரி பெய்யும். ராஜா கேட்பார் மந்திரி கிட்ட, மந்திரி மாதம் மும்மாரி பெஞ்சுதான்னு கேட்பாரு. இப்போ மாதம் மும்மாரின்னா மூணு மழை பெய்யும் அந்த காலத்துல. இப்ப 3 மாசத்துக்கு ஒரு மழை பெய்யுது. இல்லைன்னா ஒரு மழை பெஞ்சுன்னா ஊரை பூரா அடிச்சுட்டு போயிடுது. அந்த மாதிரி இப்போ எல்லாமே அகென்ஸ்ட் நேச்சரா போச்சு. ஆக மொத்தத்தில் சிலைகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக்கு. உங்களை எந்த அளவுக்கு நான் டச் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அந்த காலத்து சிலைக்கும் இந்த காலத்து சிலைக்கும் உள்ள பாகுபாடை உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த சிலைகள் எப்படி இடம் மாறுகின்றன, எப்படி போய் சேருகின்றன, அது எப்படி கண்டுபிடிக்கப்படுகிறது என்பதை நம்ம இன்னொரு முறை அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த பதிவு சற்று நீளமாக போயிடுச்சு. அதனால் இதை வந்து நான் நாளைக்கு அதை போஸ்ட்போன் பண்ணியிருக்கேன். நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.